Yeah, I love you, love you. Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம் because we have, you know, all of us are saying the same thing. So, right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, you know, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And I mean, Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu school daysலேருந்து ஒன்று சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். And it's like so happy because we understand each other's language. That is very important actually. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you sir. Thank you so much sir. Actually விஷ்ணு சார் யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலான்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவோம். ஆமாம் சார். ஓகே சார், முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டர்கால பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டுங்க. இப்போ வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ, பட் ஆனா விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் எப்படி சொல்லுவாரு? துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி you know this character, you want yes you சார் அப்படி பண்ணா போடியம்ல முட்டி இடிச்சிங்க. அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே யுவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கான்ட் சே தி சாங். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவன், நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறாரு, என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங் சொல்லணும்? அப்பா சாங் நிறைய இருக்கு. ஹீரோயினை பார்க்கறது ஏதோ அந்த மாதிரி வேணும். மீண்டும் போகுது. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு, என்ன பாட்டு உங்களுக்கு தோணுது? கொடியிலே மல்லிகைப்பூ. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பாட்டு சார்? பிரேக்கப்பா தளபதியா? what song help me. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டுயட் சார். டுயட் எப்படி? ஃபாஸ்ட் டுயட்டா ஸ்லோ டுயட்டா? சார் ஸ்லோல ஒன்னு சொல்லலாம், ஃபாஸ்ட்ல ஒன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே உன நெல்லு நான் நிக்காதடி, அப்புறம் நான் தேடும் சிவந்து போகுது. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சார். ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டு போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ட்ரெண்டியா காஸ்டியூம்லாம் பண்றீங்க சார். சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னொரு வாட்டி ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துக்கலாமா சார்? தேங்க்யூ. தேங்க்யூ சார்.